குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்தாலோ குழந்தைய பத்தி தகவல் கொடுத்தாலோ லட்ச லட்சமா பணத்தை கொட்டுவானுங்க. சரி, குழந்தை எங்க போய் தேடுறது? நாம என்ன குழந்தைய போய் தேடணும்? நம்மளுக்கு தலையெழுத்தா? குழந்தை நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ராம வர வைப்போம். வரும்போது பணத்தோடய வர சொல்லுவான். பணத்தோட வருவான் அவன். அவனை 2 தட்டி தட்டி பணத்தை பிடிக்கிட்டு நாம எஸ்கேப் ஆயிடுவோம். ஐடியா நல்லதா இருக்கு. நம்மள நம்பி வருவானா? ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுனே. குழந்தைய தேடி பைத்தியக்கார மாதிரி திரிறான். நரேன்னு பேரை சொன்னாலே போதும், பிச்சுக்கிட்டு ஓடி வந்துருவான். அப்படிங்கிற? ஆமாண்ணே. போனை போட்டு டீல் பேசுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நல்ல ஸ்கெட்சை போட்டு அவனுக்கு போன போறேன்டா. சரிண்ணே. சீதா, இந்த ஜோசியர் ரொம்ப நல்ல ஜோசியர்மா. நல்ல ஜாதகம் பார்த்து பலன் சொல்வாரு. எனக்கே ஏதாவது பிரச்சனைன்னா இவர்கிட்ட தான் வந்து அட்வைஸ் கேட்பேன். நல்ல ஆலோசனை சொல்வாருமா. வணக்கம் ஐயா. இது அண்ணன் மக சீதா. தெரியுமே. சீதாவோட குழந்தை காணாம போயிடுச்சு. குழந்தைய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தைய சீதா தவறுதலா தான் தொலைச்சிட்டா. அதனால மாமியார் வீட்டில் இவன் மேல கொஞ்சம் பிரச்சனை. இப்போதைக்கு என் மக என் வீட்டில் தான் இருக்கா. குழந்தை கிடைக்கணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற மன வருத்தம் மாறணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. இதுல 3 ஜாதகம் இருக்கு. இது என் பேரனோட ஜாதகம், இது என் மக ஜாதகம், இது என் மாப்பிள்ளையோட ஜாதகம். முதல்ல மாப்பிள்ளை ஜாதகத்தையே பாரு. சரி. சுந்தரம், உன் மக ஜாதகத்திலையும் பேரன் ஜாதகத்திலையும் எந்த குறையும் இல்லை. கூடிய சீக்கிரம் குழந்தை உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். குழந்தையும் தாயும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. கவலையே வேண்டாம்.